ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ராகுல் ருபீஸ் 10,000 ஆன் கிரெடிட்டில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, நம்ம பிஸ்னஸ் தேவைக்காக ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ராகுல்கிட்ட கடனாக 10,000 ரூபாய்க்கு நம்ம கூட்ஸை வாங்கியிருக்கோம். இதை எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட்டில் என்ன பண்ணுறது, கிரெடிட்டில் என்ன போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ராகுல். இப்போ இதில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது, ராகுல் அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த நாமினல் அக்கௌண்ட்டை பார்க்குறப்ப பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப செலவு. ஏன்னா நம்ம ஒரு பொருளை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது பிஸ்னஸுக்கு செலவு. ஸோ அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அதுதான் நாமினல் அக்கௌண்ட்டு. இப்போ செலவு அப்படிங்கிறதுனால இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ராகுல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் அப்படின்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ ராகுல் நம்ம பிஸ்னஸுக்காக கூட்ஸை கடனாக கொடுக்குறாப்புல. ஸோ அப்படிங்கிறப்ப ராகுல் இஸ் தி கிவர். ஸோ அதனால தான் ராகுலை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் ருபீஸ் 10,000 டு ராகுல் அக்கௌண்ட் டெபிட் 10,000. இதனால தான் நம்ம பர்ச்சேஸை டெபிட் பண்ணுறோம், ராகுலை கிரெடிட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.